இன்னைக்கு இந்த வழக்கில் கைதானவர்கள் எல்லாருமே நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி இந்த குற்றச்சாட்டை முடிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இவங்க டார்கெட் பண்றதுன்றது இப்போ வந்தது கிடையாது. இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே இவங்க டார்கெட் பண்ணப்பட்ட திமுக மிகப்பெரிய முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். இந்த பிரச்சார மேடைகள்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடினதுல இருந்து அன்னைக்கே டாஸ்மாக்ல வந்து மிகப்பெரிய ஊழல்லாம் பண்ணிட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி இன்னைக்கு பெரிய அரண்மனையை கட்டியிருக்காருன்ற அளவுக்கு அவங்க பில்டப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றமாக இருக்கு. இப்போ ஒரு துறையில வந்து ஊழல் நடக்குதுன்னா நேரடியாக அமைச்சர் தான் இல்ல பங்கு கொள்றாரு, அதனால பயனடைகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் தாவே ஆட்சி அமைச்ச அப்புறமா டாஸ்மாக் துறை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த 10 ரூபாய் என்பது எவ்வளவு முக்கியம், 10 ரூபாய் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் பேசி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. அப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற விஷயத்தை வச்சு செந்தில் பாலாஜி முடக்க முடியல. அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இந்த பெருந்துயரம் நடக்கும்போது இந்த 41 உயிருமே வந்து செந்தில் பாலாஜி பிளான் பண்ணி சாகடிச்சிருக்காரு, உள்ள ரவுடிகள்லாம் இறக்கி விட்டாருன்ற அளவுக்கு ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு மனசாட்சியே இல்லாத விஷயங்களை தாவேக்கா பரப்ப பார்த்தாங்க. ஆனா இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் என்ன பண்ணாங்க, கரூர் மக்கள் அங்க எங்களுக்கு தாவேக்கா வேண்டான்னு சொல்லி அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால அந்த இடத்துல அவங்க கிரியேட் பண்ண இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த இம்பாக்ட் என்பது இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லி அங்கேயும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் ஆட்சி வரதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை ஒரேடியா முடக்கணும்னு சொல்லிட்டு இந்த மின்சாரத்துறையில ஒரு வெள்ளை அறிக்கைன்னு வெளியிட்டாங்க. இது மக்களுக்காக வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ட ஒரு அறிக்கை கிடையாது, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கை. ஏன்னா இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அவங்க அது எதுவுமே சொல்லல, இருக்கக்கூடிய தகவலை தான் அப்படியே சொன்னாங்க. இதை நாங்க எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையான ஒரு திட்டத்தை அவங்க அறிவிக்கல. அவங்க வெளியிட்ட இந்த நிதிநிலை அறிக்கையோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு, இது டைரெக்டாக யார் மேலே அவங்க கையை காமிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி மூணாவது முயற்சியை அவங்க என்ன பண்ண பார்த்தாங்கன்னா, மின்சாரத்துறையில் ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடுறது மூலியமாக செந்தில் பாலாஜி முடக்கிடலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வெளியிட்ட அந்த நிதிநிலை அறிக்கையே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் திமுக அரசு கடந்த கால ஆட்சிகளை விட எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு சொல்லி அப்படியே பேக் ஃபயரா திருப்பி விட்டாங்க. இதுவும் அந்த பார்த்தீங்கன்னா தாவேக அரசுக்கு ஒரு தோல்வியில முடிஞ்சிச்சு. இப்போ அவர் என்ன பண்றது, எப்படினாவது செந்தில் பாலாஜி முடக்கியே ஆகணுமேன்னு சொல்லி தான் இப்போ இந்த குதிரை பேர வழக்கை அவர் மீது திருப்பி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் மேலே டார்கெட் பண்ணாங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் செந்தில் பாலாஜியை முடக்கியே ஆகணும்னு சொல்லி தாவேக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரூர்ல இடைத்தேர்தல் நடக்க போகுது. கரூர்ல இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போறதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு தகவல் வெளியாச்சு, முதல்வர் வந்து கரூரை நோக்கி போக போறாருன்னு சொல்லி. எல்லாருக்குமே ஆச்சரியமா ஆச்சு. அன்னைக்கு 40 உயிர்களுக்கு வந்து பலியாச்சு, அந்த குடும்பங்களுக்கு ஆதரவு சொல்லவே ஒரு கரூர் போல, இப்ப எதற்கு போறாருன்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்களா, கரூருக்கு எங்க அண்ணன் ஒரு வழியா போயிட்டாருன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனா அண்ணன் எதுவுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டார்ல. அப்படியே போற போக்குல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சார மேடைகளா பயன்படுத்துவாரு. மக்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அது ஒரு பிரச்சார மேடையா யூஸ் பண்ணிப்பாரு. திருச்சிக்கு அப்படிதானே போனாரு, சோ இதையும் அப்படிதான் யூஸ் பண்ணிப்பாரு. அதனால கரூருக்கு போறாரு. கரூரை பொறுத்த வரையுமே இப்ப நடந்து முடிச்ச அந்த தேர்தலில் தாவேக்காவை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஒரு கெட்ட பேர் இருக்கு. அதனால இப்ப நாங்க கரூருக்கு போறேன், அங்க செந்தில் பாலாஜி நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது வேலையை பண்ணிடுவாரோ, அகைன்ஸ்டானா ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்கறது, ஏதாவது கேள்விகள் கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக நடந்துடக்கூடாது. ஸோ கரூர்ல இப்ப நம்ம மீண்டும் ஜெயிக்கணும்னா செந்தில் பாலாஜியோட அந்த ஆதிக்கம் என்பது அங்க இருக்கக்கூடாது. அதனால இவரோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி தான் இத்தகைய நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. இப்ப என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்னா, குதிரை பேரத்துல திமுக ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. லாஜிக்கா ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இப்பதான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப ரிசல்ட் வெளி வந்திருக்கு. இப்ப தாவேக அரசுக்கு பெரும்பான்மையா திமுகவுக்கு பெரும்பான்மையா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது திமுக அரசு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், இந்த மாதிரி இப்ப நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். இப்ப இவங்க தான் பெரும்பான்மை என்ற இடத்துல இருக்கிறாங்க, அதையும் தாண்டி தனி பெரும்பான்மையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படி வாங்குறாங்க நம்மளுக்கு தெரியும். அது குதிரை பேரன் சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி வாங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2 எம்எல்ஏக்களை 3 எம்எல்ஏக்களை எத்தனை எம்எல்ஏக்களை வாங்கினாலுமே உங்க ஆட்சி என்பது கவிழாது. அப்ப திமுக அரசுக்கு உங்க எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய கட்டாயம் என்பது என்ன இருக்கு? இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்த ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்கன்னா, இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா குறைந்தபட்சம் அதுக்கு 6 மாச கால திமுக
திமுக வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்றாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இந்த ஆட்சி நடத்தி பார்த்தீங்கன்னா 1 மாசம் தான் ஆகுது, இன்னும் அவங்களுக்கு 5 மாசம் இருக்கு. அதற்குள்ள எதற்காக இந்த விஷயத்தை இவங்க பண்ண போறாங்க? அப்ப இவங்க முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது தெளிவா தெரியுது. ஒன்னு செந்தில் பாலாஜியை முடக்கணும், அடுத்ததா திமுக அரசு மீது சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை போடணும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டாக விஜய் அவர்கள் மீது நேரடியான ஒரு குற்றச்சாட்டு, அவர் மீது பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி பல்வேறு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேசி வந்தாலுமே நேரடியாக சம்பந்தப்பட்ட வைகோ அவர்களே பேசி முடிச்சிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் குதிரை பேரம் என்கிட்ட நேரடியாக பேசினாரு, உங்க எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா பண்ணுவீங்க, நானே ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் பேசினான்னு சொல்லி 1 இல்ல 2 இடங்கள பேசியிருக்காரு. உள்ள நடந்த கட்சி கூட்டத்திலும் பேசியிருக்காரு, வெளியே வந்த பத்திரிகைகிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி நேரடியாக வைகோ அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ் ஊடகங்களுக்குமே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அவர் கொடுத்திருக்காரு. இப்போ ஆர்டிக்கல் எல்லாருமே எழுதுறதை தவிர சம்பந்தப்பட்ட ஒரு தலைவரே என்கிட்ட பேசினாங்க, குதிரை பேரத்திற்கான ஒரு நேரடியான ஆதாரத்தை முன்னெடுத்து வைக்கிறார்னா இது எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தமிழ் ஊடகங்கள் எல்லாருமே எடுக்கிறாங்களோ இல்லையோ திமுக கையில் எடுத்துட்டாங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் பிரஸ் மீட்டப்ல சொல்றாரு குதிரை பேரம் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க, அதனால நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி இந்த குதிரை பேரத்தின் மீதான ஒரு விஷயத்தை திமுக அரசு கையில் எடுத்திருக்காங்க. வருங்காலத்தில் இந்த விசாரணை என்பது ரொம்ப தீவிரமா போச்சுன்னா விஜய் அவர்கள் மீதே மிகப்பெரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். அவர் மேலே வந்து சட்டம் மிகப்பெரிய அளவில் பாய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை அப்படியே முடக்கணும்னு சொல்லி தான் குதிரை பேரத்தை இந்த பக்கம் திருப்பி விட பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர பார்த்துறாங்க பாத்தீங்களான்ற அளவுக்கு பேசுறாங்க. சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாலுமே என்ன தாவேக அரசு வந்து அப்படி கவிழ்ந்து போயிடுமா? சபாநாயகர் மீது இந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக தாவேக அரசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, தாவேக அரசு கவிழ போவதே இல்லை. இப்ப சபாநாயகர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து அதை நிரூபிக்கப்பட்டாங்கன்னா வேறு ஒரு சபாநாயகரை அந்த சட்டப்பேரவை தலைவராக மாத்திடுவாங்க, அவர் கட்சியை ஒரு எம்எல்ஏவா போயிடுவார். இதனால திமுக அரசுக்கு என்ன ஒரு பலனுமே இல்லை. இதை ஒரு குற்றச்சாட்டா முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்போ தாவேக அரசுக்கு எதிரான ஒரு 2 வலிமையான விஷயங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் கூட திரைத்துறையில் இருந்தவங்க, தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டவங்க எல்லாருக்குமே அரசு பதவியில் இடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அரசு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலான அரசாணை எதுவுமே தாவேக அரசு இதுவரையுமே வெளியிடல. ஆனால் இப்போ தாவேக அரசு சார்பாக ஏதாவது ஒரு கட்சி கூட்டங்கள் நடக்குது, IAS அதிகாரிகள் கூட்டம் நடக்குது, ஏதாவது அதிகாரிகளை சந்திக்க போறாங்க, டெல்லிக்கு வந்து பயணம் போறாங்க, இப்படி எல்லா இடத்துக்குமே இவங்க 2 பேரும் போறாங்களே, இவங்க யாரு வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சொல்லி திமுக அரசு மூணாவது ஒரு விஷயத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவேக அரசு என்ன இவ்வளவு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்படியே திமுக அரசு விட்டுனா திமுக அரசு சொல்லுவாங்களே, நாங்க ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருந்தாதான் ரொம்ப 4 மடங்கு வீரியமா செயல்படுவோம்னு சொல்லுவாங்களே, இப்படி இவங்களை விட்டோம்னா நம்ம ஆட்சி வந்து இவங்க கவுக்க வேணாம், தானாவே கவிழ்ந்துரும், நம்ம மேல சட்டம் பாயும்னு சொல்லி எப்படினாவது இந்த குதிரை பேர விஷயத்தை அவங்க மீது திருப்பி விடணும்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. இப்படி தாவேக அரசு மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பேச்சு பொருளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த மாதிரியான ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை தமிழ் ஊடகங்கள் முக்கியமான 4 சேட்டலைட் மீடியாக்கள் எடுத்து பேசுறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரையுமே செந்தில் பாலாஜி கைது, செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வந்து தலைமறைவாயிட்டாங்க, இந்த விஷயங்களே தொடர்ந்து போது நேரடியாக வைகோ அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. இதை பத்தி எந்த ஒரு ஊடகங்களாவது பேசினாங்களா? இன்னைக்கு ஃபுல்லா செந்தில் பாலாஜி நோக்கியே போயிட்டு இருக்காங்க. அப்ப தாவேக அரசு என்ன பண்ணுதுன்னா, தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைக்க எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, சோசியல் மீடியாவை பயன்படுத்தி தானே வந்தாங்க, இன்னைக்கு அவங்கள வச்சு நம்ம காய் நகர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு மோசமான செயல்கள்ல தொடர்ந்து தாவேக அரசு ஈடுபட்டு வராங்க. இதுக்கு இவங்க ஆதாரமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தாவேக அரசு மீது பல்வேறு பிரச்சனைகளா இருக்கு. சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், நிர்வாக திறமையின்மைன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இந்த அரசு கண்டிப்பாக 3 மாசம் கூட தாங்குமான்னு தெரியலன்ற அளவுக்கு அவரோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இப்ப அதை லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு தான் அவர் சொன்னார்ல, எனக்கு அதை எப்படி செஞ்சுட்டு இருக்காரு பாருங்கன்ற மாதிரி, எதற்காக அந்த செய்தியை சொன்னாரோ அதை விட்டுட்டு அங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, மாநில உரிமைகளுக்காக பேச மாட்டீங்க, தமிழ் உரிமைகளுக்காக பேச மாட்டீங்க, அதனால இந்த அரசை மக்கள் புறக்கணிப்பாங்கன்னு சொல்லி அவர் எதற்காக சொன்னாங்க? இதை அப்படியே மடைமாற்றி என்ன சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் 3 மாசம் தாங்காதுன்னு சொன்னது, நான் 3 மாசத்துல இந்த மாதிரி இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கான வேலைகளை ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி தாவேகாரங்க மொத்தமா மாத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி இந்த 2 எம்எல்ஏக்களை திமுக அரசியலே பேரம் பேசி இருந்தாலுமே அவங்களுக்கு இதனால எந்த ஒரு பயனுமே கிடைக்க போறது இல்ல. இப்ப 2 எம்எல்ஏக்கள் வாங்க மூலியமாக இப்ப என்ன இவங்க ஆட்சியா பிடிக்க போறாங்க. தாவேகா பொறுத்தவரையுமே இவங்க சொல்றாங்களே ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கூட்டணி பேசி நடத்தினாங்கன்றாங்களே, அவங்க 2 பேருமே இப்ப இணைந்தாலுமே அதை விட அதிகமான ஒரு எண்ணிக்கையில தான் தாவேகா அரசு இப்ப ஓடிட்டு இருக்காங்க. அதனால இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கே கூட்டணி போட்டாலும் தாவேகா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்கினாலுமே ஆட்சி கவிழ்ப்புக்காக திமுக அரசு செயல்படுவது என்பது ஆதாரமற்ற ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு செயலாக தான் இப்ப இருக்கும். அப்படியே இந்த ஆட்சியை கவிழ்ந்தாலுமே பிரசிடென்ட் ரூல் தானாக உள்ள வரும், இன்னொரு தேர்தல் வரும், இதுக்கு எல்லாமே பல செலவுகள் ஆகும். அப்ப நேரடியாகவே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, திமுக அரசு பாருங்க பிரசிடென்ட் ரூல் உள்ள வரதுக்கான ஒரு காரணமாக திமுக அரசு இருந்துச்சுன்னு சொல்லி நேரடியான பழி என்பது திமுக மீது தான் போகும். இந்த அடிப்படை அறிவு என்பது எல்லாருக்குமே இருக்கும். இந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டா இன்னொரு தேர்தல் வரும், பிரசிடென்ட் ரூல் வரும், அதனால மொத்த பழியுமே திமுக அரசுக்கு போயிடுமே, அதனால இந்த ஒரு ரிஸ்கான ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இந்த குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு கண்டென்ட் விருந்தாயிடுச்சு. இது வச்சு மிகப்பெரிய இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு வந்து ஸ்டாலின் மோசமானவர், கெட்டவர், எங்க அண்ணன் பார்த்து ஆட்சி எப்படி அமைக்கிறாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுவதற்கான குற்றச்சாட்டு தான் இருக்கும். திமுக அரசை பொறுத்தவரையுமே அவங்க நிறைய கேஸுகள் இது மட்டுமா பார்த்துருக்காங்க. இடியில இருந்து நேரடியாக ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பல்வேறு அழுத்தங்களை பார்த்துருக்காங்க. இதுவரையுமே நீங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக முன்னெச்சரிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுமே வந்து ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படலை. ஸோ உங்க 3 முயற்சிகளை அடுத்து இது ஒரு 4வது முயற்சியாக தான் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேஸ்ல குதிரை பேரத்தின் மூலமாக தாவேகா அரசு அம்பலப்பட போகிறார்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.